வணக்கம் கைஸ். இது உங்கள் டாபிக் தமிழ் சேனல். நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்குறோம் உங்களுக்கே நல்லா தெரியும். அக்னி சிறகுகள், விங்ஸ் ஆஃப் ஃபயர், அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு நான் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கண்டினியூஷன் சரியாக புரியும். வாங்க நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் பேராசிரியர் ஓடாவின் பேலோடு என்னுடைய எலக்ட்ரானிக் கடிகாரத்துடன் இணைக்கும் வேலையில் நான் ஈடுபட்டு கொண்டிருந்த போது ஜப்பானில் இருந்து தாம் கொண்டு வந்திருந்த எலக்ட்ரானிக் கடிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளும்படி அவர் வற்புறுத்தினார். எனக்கோ அது சரிப்பட்டு வராது என்று தோன்றியது. ஓடா விடாப்படியாக இருந்தார். இந்திய எலக்ட்ரானிக் கடிகாரத்திற்கு பதிலாக ஜப்பானிய கடிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் பிடிவாதமாக இருந்ததால் நானும் அப்படியே செய்தேன். ராக்கெட் கம்பீரமாக விண்ணில் பாய்ந்தது. குறிப்பிட்ட உயரத்தை எட்டியது. ஆனால் எலக்ட்ரானிக் கடிகாரம் சரியாக இயங்காததால் ரோஹிணி ராக்கெட்டின் மூக்கு பகுதி வெடிக்கவில்லை என்பதை டெலிமெண்ட்ரி டேட்டா காட்டியது. பேராசிரியர் ஓடா மனம் நொந்து போனார். அவர் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் இவ்வளவு தூரம் உணர்வு பூர்வமாக அவர் ஒன்றி போயிருந்ததை கண்டு அதிர்ந்து போனேன். தனது வேலையில் மனப்பூர்வமாக மட்டுமல்லாமல் ஆத்மார்த்தமாகவும் ஈடுபடும் அரிய குணம் கொண்டவர் பேராசிரியர் ஓடா. செயற்கைக்கோள் தயாரிப்பு ஆய்வு கூடத்தில் என்னிடம் சேர்ந்து பணியாற்றியவர் சுதாகர். ராக்கெட் செலுத்துவதற்கு முன்பு கவனிக்க வேண்டிய ஆயத்த வேலைகளில் நானும் அவரும் ஈடுபட்டிருந்தோம். ஆபத்தான சோடியத்தையும் தெர்மைட்டையும் கலந்து வெறிபொருள் தயாரித்து கொண்டிருந்தோம். இந்த கலவையை நிரம்பி ரிமோட் இயக்கத்தில் அதற்கு அழுத்தம் ஊட்டி கொண்டிருந்தோம். வழக்கப்படியே தும்பாவில் அன்று ஈரப்பதமான வெயில் கொளுத்தியது. 6வது தடவையாக அப்படி அழுத்தம் கொடுத்த பிறகு நானும் சுதாகரும் பேலோடு அறைக்கு சென்று கலவை சரியாக நிரம்பி இருக்கிறதா என்று நோட்டம் பார்த்தோம். கொஞ்சமும் எதிர்பாராத விதத்தில் அவரின் நெற்றிலிருந்து ஒரு சொட்டு வியர்வை சோடியம் கலவையில் சிந்தியது. என்ன நடந்தது என்று நினைத்து பார்ப்பதற்குள் பயங்கரமான வெடிச்சத்தம். அந்த அறை குலுங்கியது. ஒரு சில நொடிகள் வரை என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. அறைக்குள் தீ பரவியது. சோடியத்தில் பற்றிய தீயை தண்ணீரால் அணைக்க முடியாது. ஆபத்து சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இக்கட்டான தருணத்திலும் சுதாகர் சுதாரித்து கொண்டு சடார் என்று காரியத்தில் இறங்கினார். கண்ணாடி சன்னலை தனது கையாலேயே உடைத்து நொறுக்கினார். என்னை அப்படியே அலக்காக தூக்கி வெளியே வீசினார். பிறகுதான் அவர் குதித்து தப்பினார். ரத்தம் கொட்டும் அவர் கைகளை நன்றி பெருக்குடன் நான் தொட்டு கொண்டேன். அந்த வேதனையிலும் சுதாகர் முகத்தில் புன்னகை பூத்தது. பல வாரங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகுதான் அந்த ஆழமான காயங்கள் அவருக்கு ஆறின. தும்பா ராக்கெட் ஏவுதளத்தில் ராக்கெட் தயாரிப்பு, செயற்கைக்கோள் இணைப்பு பரிசோதனை, செயல்திறன் மதிப்பீடு போன்ற பணிகளில் நான் ஈடுபட்டிருந்தேன். அத்துடன் செயற்கைக்கோளையும் ராக்கெட்டையும் இணைப்பதற்கும் ஒவ்வொரு கட்டமாக ராக்கெட்டின் பகுதிகளில் பிரிந்து செல்ல அனுமதிக்கும் பின்புற மூக்கு பகுதிகளுக்கு தேவையான துணை பாகங்களை தயாரிப்பிலும் ஈடுபட்டிருந்தேன். இதனால் இந்த தயாரிப்பு தேவையான கூட்டுக்கலவை பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. நமது நாட்டின் பல பகுதிகளில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த விதவிதமான அம்பு வகைகள் சுவையான கதைகள் விவரித்தன. மரம், நார், கொம்பு என கூட்டுக்கலவில் தயாரிக்கப்பட்ட அம்புகளை 11ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலேயே இந்தியர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மத்திய ஐரோப்பாவில் இது போன்ற அம்புகளை தயாரிப்பதற்கு சுமார் 500 வருடங்களுக்கு முன்பாகவே நமது முன்னோர்கள் இவற்றை தயாரித்து விட்டார்கள். இந்த கூட்டு பொருட்கள் வெப்பம், மின்கடத்தல், வேதியியல் போன்ற பல அம்சங்களிலும் மிக சாதகமான பண்புகளை கொண்டிருந்தது எனக்கு பிரமிப்பூட்டியது. மனிதன் படைத்த இந்த சாதனங்கள் எனக்குள் ஆர்வத்தை கிளறிவிட்டன. ஒரே நாளிலேயே இது தொடர்பான எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பரபரப்பு என்னை பற்றி கொண்டது. இது சம்பந்தப்பட்ட என்ன விஷயங்கள் கண்ணில் பட்டாலும் எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் படிக்க ஆரம்பித்தேன். குறிப்பாக கண்ணாடி மற்றும் கண்ணாடி இழைகளால் வலுவூட்டப்பட்ட பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் பற்றி அதிக ஆர்வம் காட்டினேன். இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டாபிக் முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட்டோட பேர் த ஹைலைட்ஸ் ஆஃப் தி செஷன். இன்னைக்கு வீடியோக்கான ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் நடக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேராசிரியர் ஓடா ஜப்பான் நாட்டில் உருவாக்கின அந்த மின் கடிகாரத்தை தான் வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்துல் கலாமுக்கோ இந்தியன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த மின் கடிகாரத்தை ஃபிட் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா அந்த ராக்கெட்டே இந்தியன் பேஸ்டு ராக்கெட்டுன்றதுனால அதுலேயும் வந்து இந்தியனோட கடிகாரம் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஃபீல் பண்ணார். இருந்தாலும் ஓடாவோட வற்புறுத்தல்னால அவர் ஜப்பானோட கடிகாரத்தையே ஃபிட் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டார்.
ஆனால் என்ன பிரச்சனைனா அது பறக்கும் போது அந்த கடிகாரம் சரியாக வேலை செய்யும். அடுத்து வந்து பேராசிரியர் சுதாகரும் அப்துல் கலாமும் பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட்டுக்கு தேவையான அந்த ஃபியூவல் அந்த கலவைகளை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ப்ரெஷரும் ஏற்றிட்டு இருந்தாங்க. அந்த கலவையில் பார்த்தீங்கன்னா சோடியம், டெர்மைட் போன்ற விஷயங்களும் இருந்தது. ஆபத்தான விஷயங்கள் அப்படின்னு முன்கூட்டியே நம்மளுக்கு காஷனாக நம்மளுக்கு அப்துல் கலாம் சொல்கிறாரு. அந்த சோடியமில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தண்ணி பட்டால் கூட அது வந்து வெடித்து செதிரிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த கலவையை கலக்கும் போது நம்மளோட பேராசிரியர் சுதாகரோட நெற்றியிலேருந்து ஒரு துளி வேர்வை பார்த்தீங்கன்னா அந்த சோடியம் அந்த இதில் கலவையில் விழுந்துடுது. ஒரு வெடி சத்தம் என்னன்னு போய் பார்க்கும்போது பெரிய நெருப்பு போட்டு எல்லாம் எரியுது. அப்போது நம்மளோட சுதாகர் மட்டும்தான் கரெக்டாக அந்த டைமில் யோசிச்சு கண்ணாடி ஜன்னலை கையாலேயே உடச்சி அப்துல் கலாமை முதல்ல காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் அவர்லேருந்து வெளியே வந்திருக்காரு. அப்போ அப்துல் கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்றதுலாம் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.